நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரதா, என்னங்க சாரதா? உன் பையன் கூப்பிடுறான், பேசு. ஏன் நீங்க பேச மாட்டீங்களா? ஹலோ. எஸ், நான் தான் பேசுறேன். தெரியுது நீ தான் பேசுறேன்னு. நான் உன் சன்னு தான். இன்னும் ஞாபகம் இருக்கா? தேங்க்ஸ் பா, ரொம்ப நல்ல மெமரி உனக்கு. எங்க மறந்துருப்பியோன்னு நினைச்சேன். என்னப்பா குடிச்சிருக்கியா? என்னடா இப்போ எதுக்கு மிரட்டுற? ஆமா, நான் குடிச்சிருக்கேன். வேற என்ன பண்ண சொல்ற? ஏன் நிலைமை அப்படி? கடைசியில எல்லாரும் சேர்ந்து என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்கல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அதான் குடிச்சேன். கனடாக்கு போய் எப்படி யாருமே இல்லாம இருக்க போறேன்னு ரொம்ப பயந்தேன். ஆனா இப்ப எனக்கு பயமே இல்லை. பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து எனக்கு இங்கேயே ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், ரொம்ப தேங்க்ஸ். இப்ப கூட நான் எதுக்கு போன் பண்ணேன்னா, நாளைக்கு மறுநாளே நான் கனடாக்கு போறேன். நான் மொத்தமா போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் எப்போ ஊருக்கு கிளம்பினாலும் என் அப்பாவும் என் அம்மாவும் என் பக்கத்திலேயே நின்று எனக்கு சூடெல்லாம் காட்டி ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு திருநீர்லாம் வச்சு எனக்கு டாடா சொல்லி வழி அனுப்பி வைப்பாங்க. ஆனா இந்த தடவை அப்படிலாம் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அப்படி நடக்கிறதுக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் என் கூடவே இல்லை. நான் கேக்குதா பா? வருவியா? நான் போகும்போது என்ன வழி அனுப்ப வருவியா? எனக்கு உன்னை அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. உங்ககிட்ட அந்த 500 ரூபாய் வாங்கி போடும் போல இருக்கு. ஒரு வாட்டி வாய, எனக்காக வாய. யோ, எனக்கு தெரியுயா, நீ அமைதியா இருக்கும்போது எனக்கு தெரியுயா நீ வரமாட்டேன்னு. உனக்கு நான் இனிமேல் முக்கியம் இல்லை, அதானே? நீ பேசு. ஹலோ 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 சரவணா, மா நீயா? என்னப்பா என்னாச்சு? ஏன் அப்பா அழறாரு? நானு இன்னும் 2 நாள்ல கனடாக்கு போறேன் அப்பா கிட்ட சொன்னேன். வந்து டாடா சொல்லியாப்பான்னு கேட்டேன். அவரு எதுவுமே பேசாம வர மாட்டேன்னு சொல்லாம சொல்லிச்சு. சரவணா, என்னம்மா நீ அது வருவியா இல்லையா? நீ அது வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுவியா இல்லையா? சொல்லுமா. என்னம்மா நீ அவரை மாதிரியே சைலண்டா இருக்க? ஏதாச்சும் பேசுமா. சரவணா, அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் இருக்குப்பா. அப்படின்னா நீ நல்லபடியா போயிட்டு வாப்பா. என்ன நீ வரமாட்டியா? சரவணா, அம்மாவால நீ போனதுக்கு அப்புறம் தனியா இருக்க முடியாதுப்பா. உன் நினைப்பு என்ன கொல்லும். அப்பா வந்தா வரேன், இல்லன்னா நீ நல்லபடியா போயிட்டு வாப்பா. ஏமா ஏன் இவ்வளவு வெறுத்துட்டீங்க 2 பேரும்? நான் என்னமா பண்ண? அப்படியெல்லாம் சொல்லாத ராசா. நான் வைக்கிறேம்மா.
நான் போறேன், எல்லாத்தையும் விட்டு போறேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேம்மா, அவர்கிட்டே சொல்லு, எனக்கு உங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும்மா. உங்களை விட்டு எனக்கு வேற ஆள் இல்லம்மா. உங்க 2 பேரும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம்மா, ரொம்ப மிஸ் பண்ணுவோம்மா. நான் வரேன், அவரை பார்த்துக்க ஒழுங்கா. என்கிட்ட பேசலாம் பரவாயில்ல, உடம்ப பார்த்துக்க சொல்லு. நான் வைக்கிறேன். நாம அவனை ரொம்ப காயப்படுத்திட்டோங்க. என் பிள்ளைடி அவன். சின்ன வயசுல நீ அவனை அடிச்சிட்டா நானும் கூட சேர்ந்து அழுவேன். அவனுக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கும். ஆனா இப்ப நான் பண்றது எல்லாமே அவன் நல்லதுக்கு தான். கொஞ்சம் பொறுமையா இருப்போம், நல்லது நடக்கும். அவனுக்கு வலிக்கணும். சொல்லுங்க. அந்த கான்ட்ராக்ட் எப்போவோ முடிஞ்சிருச்சு. அவங்களே ஒரு 6 months எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரியா? ஓகே ஓகே, தேங்க்யூ. என்ன சரோ, எனிதிங் எல்ஸ்? ஒரு குட் நியூஸ் சார். அதையே இவ்வளோ சோகமா சொல்ற? சோகமா இல்லை, ஐ எம் ஃபைன். முதல்ல உட்காரு, சொல்லு என்ன விஷயம்? நான் அப்பாவை போகிறேன் சார். ஹேய், ரியலி குட் நியூஸ் மேன். ஆமா, மீனாட்சி சென்னைக்கு வந்துட்டாங்களா? இல்லை சார், அவங்க கிராமத்திலே தான் இருக்காங்க. நீ ஏதாவது பேசுனியா? இல்லை சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. சரி, உன் பேரண்ட்ஸுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? எஸ் சார், என்னை விட்டுட்டு போகிற அளவுக்கு சந்தோஷம். என்னது? என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்கு. நான் தான் சரியில்லாத மாதிரி அப்பா அம்மா 2 பேருமே மீனாட்சியோட போயிட்டாங்க சார். இப்போ அவங்க அங்கே தான் சார் இருக்காங்க. ஐ எம் அலோன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா அம்மா 2 பேருமே மீனாட்சியோட போயிட்டாங்க சார். இப்போ அவங்க அங்கே தான் சார் இருக்காங்க. ஐ எம் அலோன். கம் ஆன் சரோ, சேர் அப். உன் ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. அது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடும். இப்பவே பாரு, உங்க அம்மா அப்பா மீனாட்சி கிட்ட போயிட்டாங்க. நெக்ஸ்ட் நீ தான். நானும் போனேன் சார், ஆனா அவ என்னை கண்டுக்கவே இல்லை. அதான் என் பொண்டாட்டிங்களோட திமிரு. அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அவங்க அப்படி ஸ்ட்ரகிள் பண்றதாயா அட்ராக்ஷன் பாயிண்ட். இந்த பார், ஆஃப்டர் 10 months ஆர் இன் பிட்வீன் 6 or 7 monthsல மீனாட்சி உன்னை கண்டிப்பா தேடி வருவான். ஒருவேளை மீனாட்சி அப்படி தேடி வந்தாலும் நான் தான் இந்தியாவிலே இருக்க மாட்டேனே சார். என்ன சார்? ஐ எம் வெரி சாரி சரோ. உன் கன்னடா ட்ரிப்பை என்னால் போஸ்ட்போன் பண்ண முடியாது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ரெடி. இன்ஃபேக்ட் உன்னோட 1 month ஷெட்யூல் இஸ் ஃபிக்ஸ்டு. நீ அட்டன் பண்ண வேண்டிய மீட்டிங்ஸ், நீ பார்க்க வேண்டிய ஆட்கள், போக வேண்டிய இடங்கள், இன்சைட் யூரோப், ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ட்ரெயின் டிக்கெட்ஸ், எவ்ரிதிங் இஸ் ரெடி. நம்ம ஒரு மாதிரி ஒரு எஸ்எம்எஸ்ல காய்ச்சல், தலைவலி, வைஃபுக்கு சீமந்தம்னு காரணம் சொல்லி எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. நான் ஏன் உனக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்? உனக்கே நல்லா தெரியும்ல.
அவ கன்சீவ் ஆன உடனே எனக்கு எங்குமே போக பிடிக்கல சார். டோன்ட் பி சோ எமோஷனல் அண்ட் சென்டிமெண்டல் சரோ. அப்படியே நான் வளர்ந்துட்டேன் சார். இந்த பார், நீ கன்னடா போ. ஒரு 6 monthsக்கு அப்புறம் 1 week பிரேக் எடுத்துட்டு வா. மீனாட்சி என்னை மன்னிக்கவே மாட்டா சார். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அவ கூட இல்லாம போறத அவ தாங்கிக்கவே மாட்டா சார். அப்போ உன்னால திருநெல்வேலியில் போய் மீனாட்சி கூட இருக்க முடியுமா? சொல்லு. முடியாது சார். சென்னையில் தானே இருக்க முடியும். ஆமா சார். அதுக்கு பதிலாக கன்னடால இரு. சார் ஆக்சுவலி நான் 1 month கழிச்சு கனடா போட்டுங்களா? ஐ எம் சாரி சரோ, என்னால் அது நிச்சயமா முடியாது. எல்லாம் விதிப்படி நடக்கும் சார். கவலைப்படாத சரவணா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கன்னடா போ. உன்னை மீனாட்சி மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு புரியும். நாங்க திரும்ப சேர்ந்து வாழ்வோம்னு நம்பிக்கை இல்லை சார். சரோ, குழந்தை வரட்டும். உன் நம்பிக்கை, மீனாட்சியோட பிடிவாதம் எல்லாம் ரோலர் காஸ்டர் மாதிரி இஷ்டத்துக்கு நடக்கும் பாரு. சார் திரும்ப திரும்ப எதையுமே பேசாது. நீ கன்னடா போற, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே? எனிவே கன்கிராட்ஸ் அப்பாவா ப்ரமோஷன் ஆனதுக்கு. தேங்க்ஸ். மீனாட்சி, மாமா எங்கத்த? வழக்கம் போல வாசல்ல உட்காந்து பேப்பர்ல ஒரு எழுத்து விடாம படிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்டயும் மாமா கிட்டயும் நான் ஒரு விஷயம் பேசணும் அத்த. என்ன விஷயம் மீனாட்சி? மாமாவும் வரட்டும் அத்த. இந்தா ஒரு நிமிஷம். எஸ் மை டியர் சைல்டு. இன்னைக்கு பேப்பர்ல என்ன மாமா விசேஷம்? நத்திங் ஸ்பெஷல்மா. நாட்டில் எப்பவுமே ஒரு 5 விதமான நியூஸ் தான். அரசியல்வாதிகள் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறது. 2வது ஒரு பஸ்ஸோ ரயிலோ ஃப்ளைட்டோ ஆக்சிடென்ட் ஆகிறது. 3வது மனைவி கணவனையோ கணவன் மனைவியோ விட்டுட்டு ஓடுறது, வெட்டிட்டு ஓடுறது. 4வது ஸ்போர்ட்ஸ்ல யாராவது ஊக்க மருந்து சாப்பிட்டு மாட்டிக்கிறது, இல்ல பணத்தை பெட்டிங் போட்டு அரெஸ்ட் ஆகிறது. 5வது சினிமா நடிகை யாராவது வீட்டுக்கு தெரியாம ஓடி போறது. நோ, இருக்கவே இருக்கிறாங்களே தீவிரவாதிகள், அவங்க பார்டரை தாண்டி சுடுவாங்க, இல்ல பார்டரை தாண்டப்போ சுடப்பட்டு செத்துருவாங்க. எப்படி மாமா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? பிகாஸ் யுவர் மாமா இஸ் பிரில்லியன்ட். உன் அத்தை இன்டெலிஜென்ட். அப்ப நானு? நீ சரஸ்வதிமா, அறிவுக்கே அரசி. அப்பா, உலகத்திலேயே மருமகளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற மாமனார் மாமியார் நீங்க தான். We are always special. கொஞ்சம் 2 நிமிஷம் பேசாம இருங்க. மீனாட்சிக்கு நம்ம 2 பேர்கிட்ட ஏதோ பேசணுமா? என்ன விஷயம் மீனாட்சி? மாமா, நான் சொல்ற விஷயத்துக்கு நீங்க 2 பேரும் எஸ்ன்னு தலையை மட்டும் ஆட்டணும். எஸ். நோவே. அத்தை, நீ முதல்ல விஷயத்த சொல்லு, அப்புறம் தான் நாங்க எஸ்ஸா நோவான்னு பதில் சொல்லுவோம். உஷார் பாணி. உங்க வைஃப் இல்லங்க. கமான் மீனாட்சி, என்ன விஷயம்? மாமா, சரவண 4 கழிச்சு கனடா போறான். அதனால நீங்க 2 பேரும் சென்னைக்கு போய் அவனை வழி அனுப்பிட்டு வாங்க. நோ வே. அப்படின்னா எங்களால போக முடியாதுன்னு சொன்னேன். எஸ். அத்தை ப்ளீஸ், அவன் யாருமே இல்லாம தனியா போனா நல்லா இருக்காது. ஏமா, ஃப்ளைட்ல தனியா தானே போறான், ஏர்போர்ட்டுக்கு தனியா போட்டோம். அவனை எங்களால பார்க்க முடியாது. எஸ். ப்ளீஸ் மாமா, நீங்க என்ன பத்தி யோசிக்காதீங்க. அவனை நேர்ல போய் ஆசீர்வாதம் பண்ணி ஊருக்கு அனுப்பி வைங்க. ப்ளீஸ் மாமா. எஸ். சாரதா, இப்போ நோ சொல்லணுமா? நோ நோவே நோவே. நீங்க 2 பேரும் உண்மையிலே என்ன நேசிக்கிறீங்கன்னா போய் சரவணனை வழி அனுப்பிட்டு வாங்க. அவனை எனக்கு பிடிக்கலமா. எங்க எதிர்பார்ப்ப எதுவுமே அவன் நிறைவேற்றாம போறான். Stupid fellow. மாமா, நீங்க அவனை போய் சென்ட் ஆஃப் பண்ணலனா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏங்க மீனாட்சிய பாருங்க, மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கு. நாம வேணா. சாரதா, என்ன மகனை பார்க்கணும்னு மனசு துடிக்குதா? எஸ். நோவே நோவே. அத்தை, ஆமான்னு உண்மையை சொல்லுங்க அத்தை. அதுல என்ன தப்பு இருக்கு? சரவண உங்க மகன், அவன் நிரந்தரமா வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆக போறான்.
அவனை போய் பாக்குறதுல என்ன தப்பு? யூ வெயிட். சாரதா, உனக்கு நிஜமாவே உன் மகனை வழி அனுப்பணும்னு தோணுதா? எஸ்ஸா நோவா? அத்தை, எஸ். ப்ளீஸ் மாமா போயிட்டு வாங்க. நான் டிக்கெட் போட்டு தர சொல்றேன். மாமா. என்னம்மா? எஸ்ஸா நோவா? எஸ். அது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ளீஸ் சிட். தேங்க்யூ சார். ஐ ஸ்டில் ரிமெம்பர் சரவணன். 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்து நீ முதல்ல ப்ரோக்ராம் பண்ணப்போ உன்னை இதே மாதிரி நான் தான் ஸ்டுடியோக்குள்ளே கூட்டு வந்து ஷோ பண்ண உட்கார வச்சேன். அன்னைக்கு நீ ஷோ முடிக்கிற வரைக்கும் உங்களோட நான் இருந்தேன். கவலைப்படாத, இன்னைக்கு நான் இருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் உன்னை ஃப்ரீயாக விட்டுற போகிறேன் சரவணா. இது வரைக்கும் நீ லிசனர்ஸுக்காக ஷோ பண்ணியிருக்க. இன்னைக்கு நீ உனக்காக ஷோ பண்ற. இது உன்னோட கடைசி ஷோ. ஐ விஷ் இட் ஷுட் பி ஏ அன்ஃபர்கட்டபிள் மெமரி ஆஃப் யுவர் லைஃப். தேங்க்யூ சார். இந்த 10 வருஷத்தில் நீ உனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கியிருக்க. இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் நீ பாய் சொல்ற நாள். மனசை விட்டு பேசு. உன்னோட ரசிகர்களுக்கெல்லாம் பிரியா விடக்கூடாது. சரவணா, இட்ஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. ரேடியோ மிர்ச்சியில் நீ வளர்ந்துருக்க. உன்னால இந்த தமிழ்நாடு மிர்ச்சி பெருசா வளர்ந்துருக்கு. அடுத்து நீ கன்னடாலையும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பேன்னு நான் நம்புறேன். ஓகே? ஷூர் சார். தேங்க்ஸ் ஃபார் ஆல் சரவணன். அடுத்த 2 மணி நேரம் உன்னோடது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சீஃப். குட் லக். நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது ஒருத்தர் ரொம்ப ஒரு வித்தியாசமான ரிக்வெஸ்ட் ஒன்று இமெயில் அனுப்பியிருக்கிறார். என்னன்னா, அவர் வந்து சமீபத்துல தான் வந்து நீங்க நான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வந்து கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. கேட்காம என்னால் இருக்கவே முடியல. அதே மாதிரி கவிஞர் வாலி ஐயா நம்ம இசைஞானி அவர்களை ஸ்வரஞானி. நீங்க தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சிய பகல் நேரத்துல மாத்திருங்க. காலையில 11 மணிக்கு போட்டணும் அவருக்கு. அவருக்கு வந்து அப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டே ஒரு வேலை செய்வார். நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது நம்ம பாட்டு மச்சி. குட் ஈவினிங், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்க நான் ராஜா சார் நிகழ்ச்சிக்கு. ரேடியோ மிர்ச்சி 98.3 FMல சரவணன் உங்க கூட பேச வந்திருக்கேன். வழக்கமா எப்படா நிகழ்ச்சி முடியும், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தோணும் எனக்கு. ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியே முடியக்கூடாதுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இது என்னுடைய கடைசி நிகழ்ச்சி. இதை சொல்லும்போது எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்குன்னு வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்னால. நாளைக்கு நான் கனடாவுக்கு போறேன். இந்த ஊரை விட்டு, உங்களை விட்டு, நம்ம இந்த ரேடியோ மிர்ச்சியை விட்டு. நம்ம ரேடியோ மிர்ச்சிலேருந்து தான் என்ன ஒரு முக்கியமான பதவிக்காக அங்கே கனடாவுக்கு அனுப்புறாங்க. கிடைச்ச அந்த ப்ரொமோஷன் நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போறேன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. ரொம்ப குழப்பமா, மனசு ரொம்ப பாரமா இருக்கு. அதான் இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் உங்ககிட்ட மனசு விட்டு பேசலான்னு வந்திருக்கேன். கடந்த 10 வருஷமா இந்த ரேடியோ மூலமா உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். பல நிகழ்ச்சிகள்ல நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். உங்களை நிறைய நான் சிந்திக்க வச்சிருக்கேன், நிறைய சந்தோஷப்பட வச்சிருக்கேன், நிறைய சிரிக்க வச்சிருக்கேன், சில நேரம் அழ வச்சிருக்கேன், சில நேரம் குழப்பி கூட விட்டுருக்கேன், சில நேரம் உங்களை நல்லா தூங்க வச்சிருக்கேன். இந்த நிகழ்ச்சி கேட்குற பல பேர் என்னை பார்த்தது கூட கிடையாது. ஆனா ஒவ்வொரு நாளும்
நான் ரேடியோவில் பேசுகிற என்னுடைய குரலை கேட்டு எனக்கும் அவங்களுக்கும் ஒரு உன்னதமான உறவு ஏற்பட்டிருக்கு. இந்த உறவுக்கு பேரே கிடையாதுங்க, அதுதான் ஆச்சரியம். ஆனால் எனக்கு ஒரு காய்ச்சல்னா அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க, எனக்கு ஒரு சந்தோஷம்னா அவங்க வீட்டில் பட்டாசு கொளுத்துறாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. பொதுவாக நம்ம மனசு கஷ்டப்பட்டா நாம யாருக்கிட்டையாச்சும் ஷேர் பண்ணிப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம அப்பா அம்மா கிட்ட, இல்லை நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட, இல்லை ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தங்க கிட்ட. ஆனா இன்னைக்கு என் கூட அந்த மாதிரி யாருமே இல்லைங்க. ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டு தோல் சாயத்துக்கு கை கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாம, ஒரு ஆதரவு இல்லாம உங்க முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். ஆனா இந்த நிலையிலையும் எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுங்களா? நீங்க தான் தினமும் என் நிகழ்ச்சியை கேட்குறீங்க, நான் போடுற பாட்டை ரசிக்கிறீங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு இமெயில் அனுப்புறீங்க, SMS அனுப்புறீங்க, என்ன உங்க நண்பனா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க தான் என்னுடைய உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிகழ்ச்சியில உங்ககிட்ட நான் எத்தனையோ கதைகளை சொல்லியிருக்கேன், யார் யாரையோ பத்திலாம் பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு உண்மையான கதையை சொல்ல போறேன், நடந்த கதையை சொல்ல போறேன், என் கதையை சொல்ல போறேன். இந்த சரவணன் மீனாட்சி கதையை சொல்ல போறேன். தொடர்ந்து கேளுங்க ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம ஹாட் மச்சி.